ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஒருபுறம் தமிழகத்துடைய உரிமை, மறுபுறம் அரசியல் கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் மறுசீரமைப்பை பற்றி கூட்டம் போடுவது, தமிழகத்தின் உரிமை பெருமைகளை எடுத்து பேசுவதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே தமிழகம் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதனை திசை திருப்புவதற்காகவே என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள், டாஸ்மாக், கள்ளச்சாராயம், பாலியல், இவைகளெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரங்களிலே மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் அரசுக்கு தேவை, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு. வளர்ந்த நாடுகளிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே நம்முடைய மாணவருடைய செயல்பாடுகள் வருங்காலங்களிலே அமைய வேண்டும். அத்தகைய அறிவுத்திறன் அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை, மாற்றங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி, வளர்ச்சிக்கேற்ற நம்முடைய மாணவ மாணவிகளுடைய முன்னேற்றத்தை நேரடியாக நம்மால் பார்க்க முடியும். மொழி கற்க வேண்டும் என்று நினைப்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே தடுக்க நினைப்பது அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம். முதல் மொழி, தாய்மொழி, நம் இதயத்திலே நெஞ்சிலே சுமந்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழ் மொழிதான். லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம்தான், அதிலும் மாற்று கருத்து கிடையாது. மூன்றாவது மொழியை பற்றி மொழியின் பெயரே கூற வேண்டாம். மாணவர்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு மொழியை கொண்டு வந்து அதனை திரிப்பதாக கூறி மக்களை, பெற்றோர்களை, மாணவர்களை குழப்பக்கூடியது அவசியமற்றது. 65 பாடத்தை திமுக 2025 பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுப்பது எடுபடார். தற்போது மாணவர்களும் பெற்றோர்களும் மூன்றாவது மொழி, பிடித்த மொழியை சுதந்திர இந்தியாவிலே படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு அரசு யார்? குறிப்பாக அரசு நடத்தும் பள்ளிகள் என்றால் அனைத்து தரப்பு மாணவர்கள், குறிப்பாக ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் பயிலக்கூடிய இடம். பென்ஸ் கார்லையோ, ஆடி கார்லையோ 30-40 லட்சம் ரூபாய் இருக்கிற கார்லையோ மாணவர்கள் வர இடம் கிடையாது. அப்படிப்பட்ட மாணவர்கள் மூன்றாவது மொழி படிப்பதை ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள்? ஆனால் பெரிய பள்ளிகளிலே 2 லட்சம் 3 லட்சம் கட்டி கோடிக்கணக்கான ரூபாய் காரிலே வடிப்பது மட்டும் தமிழக அரசு வடிவகை செய்து கொடுக்கலாமா? என்ன நியாயம்? சாதாரண மக்களுக்கு கல்வி அறிவு வளரக்கூடாதா? அவனுக்கு இன்னொரு மொழி தெரியக்கூடாதா?